மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்று இறை இரக்கத்தின் ஞாயிறு. இந்த ஞாயிறின் நற்செய்தி வாசகங்கள் நம்மை ஆண்டவரிடத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கையை வைக்க அழைக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று தோமாவின் ஞாயிறு என்றும் சொல்வார்கள். ஏனென்றால் தோமையாருடைய அந்த உறுதிமொழி, ஆண்டவரில் அவர் கொண்ட நம்பிக்கையினுடைய வார்த்தைகள்தான் இன்றைய நற்செய்தியில் இடம்பெறுகிறது. ஆண்டவர் முதலில் அந்த சீடர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று 3 முறை என்று கூறுகிறார். முதலில் கூறியவுடன் இவ்வாறு சொல்லிய பின் தம் கைகளையும் விழாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். என்றால் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்டோமே, அவரை எப்பொழுது நாங்கள் காணப்போகிறோம், பார்க்கப் போகிறோம், அவர்களை நாங்கள் தொட்டு உணரப்போகிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த சீடர்களுக்கு இன்று ஆண்டவர் இயேசு தங்கள் உயிரோடு அந்த உயிர்ப்பினுடைய அந்த சாட்சியை விளங்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி கொள்கிறார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்றால் அவர்கள் உறுதியாக கூறுகிறார், உங்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று. தந்தை தான் என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். அதற்காகத்தான் மீண்டும் மீண்டுமாக இயேசு சீடர்களுக்கு தோன்றி அவர்களை வலுப்படுத்துகிறார். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இதை சொன்னபின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்முடைய பாவங்களுக்கு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாக எந்த ஒரு கொடிய பாவம் செய்தாலும் ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி செல்லும் பொழுது நிச்சயமாக அவர் மன்னிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம் ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். ஆனால் நாம் அந்த மன்னிப்பை பெற்றுவிட்டு நாம் மற்றவர்களை, நம்மோடு இருப்பவர்களை மன்னியாமல் இருக்கின்ற சூழ்நிலையும் பார்க்கிறோம். ஒரு தண்ணீர் திறந்து வென்ற குழாயில் அடியிலிருந்து போரிலிருந்து வருகின்ற தண்ணீரை ஒரு அடைப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அதுபோன்றுதான் நாமும். அந்த ஊற்று, இரக்கத்தின் ஊற்று, மன்னிப்பின் ஊற்று நமக்கு வருகிறது. ஆனால் நாம் அதை அடைத்து கொண்டிருக்கிறோம். நம்மிடமிருந்தும் அது பெருக வேண்டும். அந்த ஊற்று, அந்த மன்னிப்பின் ஊற்று மற்றவர்களுக்கு சென்று அடைய வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் அந்த மன்னிப்பின் மகிழ்ச்சியை, அந்த இரக்கத்தின் ஊற்றை நாம் அனுபவிக்க முடியும். ஆக 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. அதனால் அவர்கள் நம்பவில்லை. அவரிடம் நாம் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதும் அவர் நம்பவில்லை. மேலும் அதில் அவர் சொல்கிறார், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலென்றே நான் நம்ப மாட்டேன். அன்பார்ந்தவர்களே, இது நம்பிக்கை இன்மையை காட்டவில்லை. அவர் என் ஆண்டவர் இயேசு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் மேலோட்டமான விசுவாசமாக இருக்கக்கூடாது. பிற மதத்தினரோ பிற சபையினரோ நம்மை வந்து கேள்வி கேட்கும் பொழுது நாமும் அவர்கள் பின்னால் சென்றுவிடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் ஆழமான விசுவாசமாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர், அவரிடம் அந்த தமிழ்கள் இருக்கும். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் எதிர்பார்க்கிறேன் என்று உறுதியாக கூறுகிறார். ஏனென்றால் நமக்கே தெரியும், தோமா ஒரு முறை நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று உறுதியாக கூறியவர் தோமா. ஆக அப்படிப்பட்ட ஒரு புனிதர், அவரை நான் தொட்டாலென்றே நம்ப மாட்டேன் என்று சொல்லியிருக்க முடியாது. நிச்சயமாக அவர் என்னுடைய ஆண்டவர், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவர் என்று உறுதியாக கூறுகிறார். அதனால தான் 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் அவர் குடியிருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று 3ஆம் முறையாக கூறுகிறார். எப்பொழுதுமே மீண்டும் ஆண்டவர் இயேசு அவர்களை அந்த ஊக்கத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கிறார். நீங்களும் சென்று அந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு முதலில் அமைதி தேவை, அதற்கு பிறகுதான் நீங்கள் அந்த நற்செய்தி அறிவிக்க முடியும் என்று முழுமையாக புரிந்து கொள்கிறார் இயேசு. மேலும் இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு என்று தோமாவிடம் சொல்ல, உன் கையை நீட்டி என் விழாவிலிடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொல்கிறார். எவரை போலவே உண்மையான நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறோமா இல்லையோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் சில வேளைகளில் ஆண்டவரே இல்லை, என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் இருக்கிறதே, ஆண்டவர் எங்கு இருக்கிறார் என்ற ஐயம் நமக்கு நிச்சயமாக வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் சிறு வயதிலிருந்து கடவுள் எத்தனை சூழலிலிருந்து நம்மை காப்பாற்றியிருப்பார், எத்தனை துன்பங்களிலிருந்து நம்மை மீட்டிருப்பார் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். மேலும் தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, தோமா ஆண்டவரை சொன்னது போல, நீரே என்னை ஆண்டவர், நீரே என் கடவுள், கடந்து இருப்பவரும் எனக்கு உள்ளாக இருப்பவரும் நீர்தான் என்று முழு சரணாகதியாக தனது நம்பிக்கை அறிக்கையிடுகிறார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். நீர்தான் ஆண்டவரே எங்கள் கடவுள், நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி நம்மையே நாம் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியோடு நாம் வாழ்வோம். என்னுடைய ஆசை நமக்கென்றும் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.